ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல ரீலாக பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரீல் பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் ஆச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு பார்த்துருப்பீங்க. நம்ம ஊர் பைக்லலாம் பார்த்தீங்கன்னா ஏர் இதுக்காக ஏர் மேலே அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக விண்ட்ஷீல்டு நம்ம பசங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதையே ஒரு கூடுதலாக பார்த்தீங்கன்னா இது பண்ணி அட்வான்டேஜாக போயிட்டு ஃபுல்லாக பைக் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ரெயின் டைம்லேயும் ஓட்டுற மாதிரி ஒரு பெரிய விண்ட்ஷீல்டுன்னு தான் சொல்லணும். இதை பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டரு அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது ப்ரொடெக்டரே கிடையாது. இது மூலமாக நமக்கு ஆபத்து தான் வருமே தவிர ப்ரொடெக்ட் பண்ணவே பண்ணாது என்னைக்குமே இது நம்மளை. காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கார்னரையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்க்ரூ வச்சு தான் பார்த்தீங்கன்னா அடைச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்பீடான காற்றே போதும் இந்த வண்டியை மொத்தமாக போக்குறதுக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவரால் வண்டியை மேனேஜ்மெண்ட் பண்ணி ஓட்டவும் முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ரோடு கண்டிஷனுக்கு கண்டிப்பாக இது செட்டே ஆகாது நண்பா. ப்ளஸ் மிரர் 2 மிரரும் பார்க்கவே முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல இருக்கு. நீங்க பாருங்க நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாத சின்னதா லைட்டா ஒரு ஸ்பீடான காத்து வந்தனாலே கண்டிப்பா வண்டி கவுந்து கீழே விழுகிறதுக்கு விபத்துகளுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஊர்ல யாரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டிக்கு போடணும்னு நினைக்காதீங்க. நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நம்ம ஊர் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போட்டோமே முடிஞ்சா நான் போட்டு விடுறேன். அந்த மாதிரியே யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ரெயின் கோட் போட்டு போறது பெட்டர் நண்பா. ஓகேவா? தேங்க்ஸ்.